கன்னியர்கள் என்று சொன்னாலும், சப்த மாதர்கள் என்று சொன்னாலும், சப்தமாதா என்று சொன்னாலும் எல்லாமே ஒரே விஷயம்தான். வாராகி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தேவியானவர் வராகத்தினுடைய அம்சத்தை தாங்கியவராகவும், அதே மாதிரி பார்த்தா இந்திராணி அப்படிங்கிறது இந்திரனுடைய அம்சத்தை தாங்கியவராக, சாமுண்டி என்பது அந்த துர்கையினுடைய அம்சத்தை தாங்கியதாக, இப்படி 7 பெரும் தேவியர்களாகவே காட்சி அளிக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சப்த கன்னியர் என்பவர்கள் யார், அவர்களை வேண்டுவதால் என்ன விதமான நன்மை கிடைக்கும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. சப்த கன்னியர்கள் என்று சொன்னாலும், சப்த மாதர்கள் என்று சொன்னாலும், சப்தமாதா என்று சொன்னாலும் எல்லாமே ஒரே விஷயம்தான். இது எல்லாமே ஒரே அம்சம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சப்தா அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் 7 என்பதுதான் எண்ணிக்கை. 7 மாதாக்கள், 7 தேவியரைத்தான், இந்த 7 பெரும் தேவியரைத்தான் சப்த மாதாக்கள் அல்லது சப்த கன்னியர் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். யார் யார் இந்த சப்த மாதாக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டி ஆகிய இந்த 7வரைத்தான் சப்தமாதர்கள் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். இவருடைய வழிபாடு எப்படி சார் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது நம்ம குஷாணர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா, அந்த கனிஷ்கர் பத்தி எல்லாம் படிச்சிருப்போம். அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த குஷாண பேரரசு காலத்திலிருந்தே இந்த சப்தமாதா வழிபாடு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு வந்து இந்த கல்வெட்டுகளின் மூலமாகவும் நம்ம அங்கங்கே இந்த அகழ்வாராய்ச்சியின் மூலமாகவும் நிறைய ஆதாரங்கள் என்பது கிடைத்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அப்போ அந்த குஷாணர்கள் காலத்துல பார்த்தோம்னா சப்தமாதர்களுக்கு 2 கரங்களோடு சாதாரண பெண்களாகத்தான் வைத்திருக்கிறார்கள். அதற்கப்புறம் குப்த பேரரசுங்கிறது வரும்பொழுது, இந்த குப்தாஸ் டைனாஸ்டின்னு வரும்பொழுது, அந்த குப்தர்களுடைய காலத்திலே அவர்களையும் தெய்வாம்சங்களாக அவர்களுடைய கரங்களிலே இந்த ஆயுதங்கள், கத்தி, அந்த விஷ்ணு, அந்த சக்கரம், சங்கு, இந்த மாதிரிலாம் நிறைய ஆயுதங்கள், வில்லு, இப்போ இந்த வாள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் கொடுத்து அவர்களையும் தெய்வங்களாகவே வழிபடுகின்ற ஒரு பழக்கத்தினை கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்ம வந்து புராண ரீதியாக பார்க்கும் பொழுது, இது வந்து வரலாறு ரீதியாக பார்த்துட்டோம். புராண ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மது கைட்டபர்கள் என்கின்ற அசுரர்களை அழிப்பதற்காக அப்படின்னு ஒரு புராணத்துல இருக்கும். இன்னொரு புராணத்துல பார்த்தோம்னா சுப்ப விசும்பர்களை அழிப்பதற்காக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு புராணத்துல பார்த்தோம்னா மகிஷாசுர மர்தினியாக அந்த மகிஷாசுர வதத்தின் பொழுது சப்தமாதர்கள் தோன்றினார்கள் இருக்கும். இப்படி எல்லா புராணங்களிலுமே இது தேவியினுடைய அம்சமாகவே பார்க்கப்படுகிறது. இது எல்லாவற்றையும் விட இன்னொரு விஷயம் எப்படி தெரியுமா, சிவாகமங்கள்ல பார்த்தோம்னா, இந்த சைவிசத்துல பார்த்தோம்னா, சைவ சமயத்தை பொறுத்தவரை இந்த சப்தமாதர்களும் சிவனுடைய அந்த அம்சத்திலிருந்து தோன்றியவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அந்தகாசுர வதத்தின் பொழுது தோன்றியவர்கள் தான் இந்த சப்தமாதர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமத்தம் இது வந்து முழுக்க முழுக்க சக்தியினுடைய அம்சமாக, ஆதிசக்தியினுடைய அம்சமாகவே இந்த 7 தேவியர்களையும் பார்க்கிறார்கள். இதுல அவங்கவுங்க பேர் அப்படி கொடுத்திருக்காங்க இல்லையா, பிராமி என்பது பிரம்மாவினுடைய அம்சம் தாங்கியதாகவும், மாகேஸ்வரி என்பது மகேஸ்வரனுடைய அம்சம் தாங்கியதாகவும், கௌமாரி என்று அழைக்கப்படக்கூடியது குமரக்கடவுளாகிய அந்த முருகப்பெருமானுடைய அம்சத்தை பொருந்தியதாகவும், வைஷ்ணவி என்று அழைக்கப்படக்கூடிய தேவி பார்த்தோம்னா விஷ்ணுவினுடைய அம்சத்தை தாங்கியதாகவும், வாராகி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தேவியானவர் வராகத்தினுடைய அம்சத்தை தாங்கியவராகவும், அதே மாதிரி பார்த்தா இந்திராணி அப்படிங்கிறது இந்திரனுடைய அம்சத்தை தாங்கியவராக, சாமுண்டி என்பது அந்த துர்கையினுடைய அம்சத்தை தாங்கியதாக, இப்படி 7 பெரும் தேவியர்களாகவே காட்சி அளிக்கிறார்கள். அதற்கு பிரமாண வாக்கியம் என்பதே உண்டு. எங்கே இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, சிவாலயத்திலே இந்த பிரகாரத்துல பார்த்தோம்னா தட்சிண பாகத்திலே அமைக்க வேண்டும் இவர்களை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஊர்ல பார்த்தோம்னா ஈசான்ய பாகத்திலே, ஊருக்கு வடகிழக்கு திசையிலே இவர்களை அமைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். எல்லை தெய்வங்களாக கூட இவர்கள் காவல் காக்கின்ற தெய்வங்களாகவும் அமைத்திருப்பார்கள். ஏரிக்கரையிலே அமைத்திருப்பார்கள், நதிக்கரையிலே அமர்ந்திருப்பார்கள். இவர்கள் அமர்ந்து கொண்டு ஈஸ்வரனை தவம் செய்து கொண்டிருப்பதாக ஒரு ஐதீகம் சொல்வார்கள். கிராமப்புறங்களிலே பரமேஸ்வரனை நினைத்தவர்கள் தவம் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு பாதுகாவலனாக வீரபத்திரன் என்கின்ற ஒரு ஆண் தெய்வத்தையும் அங்கே அமைத்திருப்பார்கள். பார்த்தோம்னா கையில வேலோட ஒரு சூலாயத்தோட இருப்பாரு. ஒரு சில ஆலயங்கள்ல பார்த்தோம்னா பெரிய வாளோட உட்கார்ந்து இருப்பாரு. வீரபத்ர சுவாமி என்ற பெயரிலேயே அவர் இவர்கள் இந்த சப்த மாதாக்களையும் பாதுகாக்கின்ற ஒரு தெய்வமாக அமைத்திருப்பார்கள். வந்து எல்லாமே அதாவது அது வந்து முழுக்க முழுக்க சக்தியினுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த சப்தகன்னிமாரை வழிபடுறதுனால எனக்கு என்ன சார் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, சந்தான பிராப்தி கிடைக்கும்னு புராணத்திலே வாக்கியம் இருக்கிறது. அதாவது குழந்தை வரம் வேண்டி இந்த சப்த மாதாக்களை வேண்டினால், தாயார் தானே, எப்படி இருந்தாலும் அவங்க எல்லாருமே 7 மாதாக்கள் என்றே சொல்கிறார்கள் அல்லவா,
இவர்கள் நாம் தாய்மை என்பதை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த பெண்கள் இந்த சப்தமாதாக்களை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இதே மாதிரி இந்த தாய்மைக்கு மாத்திரமல்ல, என்ன இவங்க கிட்ட இல்லாத அம்சமே இல்லையே, எல்லா தெய்வங்களுடைய அம்சத்தையும் சொல்லியாச்சு வரிசையா. மாகேஸ்வரிங்கிறது மகேஸ்வரனுடைய அம்சம் சொல்லியாச்சு, பிரம்மானுடைய அம்சம் பிராமிங்கிறத சொல்லியாச்சு, முருகப்பெருமானுடைய அம்சம் கௌமாரிங்கிறத சொல்லியாச்சு. இப்படி எல்லா தெய்வங்களுடைய அம்சங்களும் பொருந்தி இருப்பதால் நமக்கு என்ன விதமான வேண்டுதல்கள் இருந்தாலும் அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றி தரக்கூடிய தன்மை எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த தெய்வத்தினுடைய அங்க போய் நம்ம சார்பா ரெப்ரசன்ட் பண்ணி, ஏன்னு சொன்னா அம்மாவினுடைய குணம் என்ன, அப்பாட்ட போய் ரெக்கமெண்ட் பண்றது தானே. நமக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னு சொன்னா குழந்தை என்ன பண்ணுவான், முதல்ல அம்மாட்ட தான் கேட்பான், அம்மா பைக் வேணும், ஃப்ரெண்டு வச்சிருக்கான், எனக்கு வேணும் பைக் வேணும் பைக் வேணும் தொல்லை பண்ணுவான்ல. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பா இல்லையா. அம்மா சொன்னா அப்பா தட்ட மாட்டாருங்கிற மாதிரி இந்த சப்த மாதர்களிடம் முறையிடும் பொழுது இவர்கள் அந்த அம்சத்தினை பரமேஸ்வரனிடம் சொல்லி, அல்லது எந்த அம்சம் நமக்கு தேவையோ அவர்களிடத்திலே இவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணி நமக்கு வாங்கி கொடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக சப்தமாதர்களை வேண்டுவதன் மூலமாக நம்முடைய பிரார்த்தனை என்பது நிச்சயமாக நிறைவேறும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.